எதிர்க்கட்சிகள் அமைத்துள்ள கூட்டணியில் பிரதமர் வேட்பாளர் யார் என கூற திராணி இருக்கிறதா என தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி எழுப்பியுள்ளார். மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஆசைமணி ஆதரித்து சீர்காழியில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தொகுதி மக்களின் பிரச்சினைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என தெரிவித்தார். அதிமுக தலைமையில் அமைத்துள்ள கூட்டணி மாபெரும் வெற்றி கூட்டணி என்றார். மயிலாடுதுறை தனி மாவட்டமாக அறிவிக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். ஒட்டுமொத்த தாய்க்குளங்களை காப்பாற்றக்கூடிய கூட்டணி என தெரிவித்தார். பெண்களின் பாதுகாப்பு, வேலைவாய்ப்பு, சாலை வசதி உள்ளிட்ட அனைத்து பிரச்சினைகளுக்கும் இந்த கூட்டணியால் தீர்வு காணப்படும் என தெரிவித்தார். காங்கிரஸ்ல அவர் எத்தனை முறை சிவகங்கை நாடாளுமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க. இந்த தொகுதியில ஏதாவது ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காரா? நாட்டிலேயாவது கொண்டு வந்திருக்காரா? அது இல்லை. தொகுதியிலும் இல்ல, நாட்டிலையும் இல்ல, தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஒருவர் இந்திய நாட்டினுடைய நிதியமைச்சராக இருக்கார். அவர்தான் நிதி கொடுக்கிறவர். அவ்வளவு பெரிய திமுக தலைமையிலான மக்கள் விரோத கூட்டணியை புறக்கணிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை விமர்சித்து பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், எதிர்க்கட்சிகள் அமைத்துள்ள கூட்டணியில் பிரதமர் வேட்பாளர் யார் என கூற திராணி இருக்கிறதா என கேள்வி எழுப்பினார். எனவே முரண்பாடுகள் நிறைந்துள்ள அந்த கூட்டணியை மக்கள் நிராகரிக்க வேண்டும் எனவும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக் கொண்டார். திரு ராகுல் காந்தி அவர்கள் நேற்று ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்திருக்காரு காங்கிரஸ் சார்பாக. எல்லாமே பொய்யான வாக்குறுதிகள். என்கிட்ட காலையில பிரஸ்ல கேட்டாங்க, வாக்குறுதிகள்லாம் கொடுத்திருக்கேன், எப்படி நீட் எக்ஸாம் கேன்சல் பண்ண போறோம் எல்லாமே சொல்லியிருக்காங்களே. நான் என்ன தெரியுமா சொன்னேன்? எங்களுடைய கூட்டணியினுடைய பிரதமர் வேட்பாளர் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி நாங்க கெத்தா சொல்றோம். அது போல அவர்களுடைய பாரத பிரதமர் வேட்பாளர் யார் அப்படின்னு முதல்ல அதை சொல்லட்டும், அதற்கு பிறகு தேர்தல் அறிக்கையை பற்றி நாம் பேசுவோம் என்று. இதுவரைக்கும் அவங்க பாரத பிரதமர் வேட்பாளர் யார் அப்படின்னு கூட சொல்ல முடியாத ஒரு திராணி இல்லாத அணியா தான் அது இருக்கு. காங்கிரசும் கம்யூனிஸ்டும் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் எலியும் பூனையுமா அடிச்சுக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள வந்த மட்டும் நகையும் சதையுமா ஒற்றுமையா இருக்காங்களா? அப்ப எந்த அளவு ஒரு கொள்கை இல்லாத ஒரு கூட்டணி இன்னைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி அமைத்திருக்கிறது என்பதை மக்களாகிய நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக இந்த கூட்டணி மக்களால் புறக்கணிக்க போகிற கூட்டணியா தான் அது இருக்க போகிறது. தமிழக மக்கள் அத்தனை பேரும் வரவேற்கும் கூட்டணி நமது கூட்டணி. முன்னதாக கடலூர் மாவட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் தேமுதிக கழக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் புகைப்படம் எடுத்து உற்சாகப்படுத்தினார். கூடம்போட்ட தங்கங்களை தொண்டர்களாக பெற்ற கட்சி இது. நம் தலைவன் இட்ட கட்டளையை தன் உயிராய் மதிப்பவர்கள். லஞ்சம், ஊழல், வஞ்சகர் யாரும் இங்கு இல்லையடா. நெஞ்சில் உரம் கொண்ட கொள்கை சிங்கங்கள் இங்கு நிறைய உண்டு. பெண்களுக்கெல்லாம் சம உரிமை கொடுத்த முதல் கட்சி இதுதானே. பெண்ணினத்தை உயர்த்த வந்த பேரியக்கம் இதுதானே. தமிழகத்தில் கேப்டனின் ஆட்சி பெண்களின் வெற்றியடா, அதற்கு மக்கள் சாட்சியடா. தமிழகம் தந்த திராவிடமே இளைய தலைமுறை நம்பிக்கை நாயகனே. தமிழகம் தந்த திராவிடமே இளைய தலைமுறை நம்பிக்கை நாயகனே.